அனைவருக்கும் வணக்கம். 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதலானது இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட போகிறது. பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக திடீரென செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது, எதிர்பாராத வகையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட இருக்கின்றன, குடும்ப சூழ்நிலை, உத்தியோகம், தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல்ல உழைப்பிற்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக பார்க்கப்படுகிறீங்க. அப்படி உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து உழைப்பால் உயரணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகம் கொண்ட 8 என்ற எண் கொண்ட நபர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி அமைகிறது என்று பார்த்தால் மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த பிப்ரவரி மாதத்தில் பல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமைந்து லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் பல எதிர்பாராத நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக கருத்து வேறுபாடுகளுடன் இருந்தவர்கள் கூட தாமாக வந்து பழகுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. தடையும் தாமதமும் நிறைந்த விஷயங்கள் தற்போது சாதகமாக மாறியிருக்கின்றன. மங்களகரமான மங்கள ஓசை கேட்பதற்கான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்க போகிறதுங்க. ஏனென்றால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல்ல முழு தெளிவுடனும் தைரியத்துடனும் எதிர்கொள்ளக்கூடிய 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு மிக அதீத நன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2 என்பது சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் 2023 2 சந்திரனையும் 3 குருவையும் குறிக்கக்கூடியதுங்க. சந்திரன் குரு கூட்டணி. அது மட்டுமல்லாது 2003 கூட்டுத்தொகையானது 7 என வருகிறது. 7 என்பது கேதுவினுடைய அமைப்பை குறிக்கிறது. 7 மாதம் 2 இதை கூட்டும் போது 9 வருகிறது. எனவே செவ்வாயின் அமைப்பை குறிக்கிறதுங்க. 9 என்பது செவ்வாயின் அமைப்பை குறிப்பதால் நிச்சயமாக சொந்தமாக பல விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. முதலீடுகளை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு கிடைக்க போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் சனி பகவானுடைய ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருப்பதால் 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், அலைச்சல் கூடுதலாக இருக்கலாம், உழைப்பு அதிகமாக செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க. அப்படி இவ்வளவு அதிகமாக செய்தாலும் கூட மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது. ஏனென்றால் நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக குடும்ப ரீதியாக ஏற்படாதுங்க. ஏனென்றால் வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னாவே போதும். மிகப்பெரிய அளவிற்கு 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு அதீத நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை எதிர்பாராத அளவிற்கு குடும்பத்தில் திடீரென பல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு, எனவே எப்படி பார்த்தாலும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக ஏற்படுகிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் அலுவலக சூழ்நிலையில் தொடர்ந்து அதிருப்தியும் வெறுப்பும் ஆக இருந்த ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு மாறுவதற்கான ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த பிப்ரவரி மாதம். ஏனென்றால் நிர்வாகத்தினுடைய திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பல சில சம்பவங்கள் நீங்கள் செய்வதன் மூலம் எதிர்பாராத வகையில் திடீர் நன்மையும் திருப்பமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்திடுங்க. கவனமாக அனைத்து காரியங்களிலும் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் கூட சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு உத்தியோக ரீதியாக ஏற்பட்டிருக்கு என்பதை மறந்துட வேண்டாம். எனவே 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது. இந்த பிப்ரவரி மாதத்தில் புதிய வேலைக்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு அந்த புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புல பின்னடைவு எதுவும் நிச்சயமாக இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் சாதகமாக அமைகிறதுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியும் சரி விற்பனையும் சரி மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். சந்தை நிலவரமும் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கூட உங்களுக்கு லாபத்தில் குறைவில்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. எனவே லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக தொழில் வியாபாரத்துறையில் இருக்குங்க. லாபம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்பது 8, 17 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி பாதியில் நின்ற சில பணிகளை மீண்டும் துவங்குவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க. கவலைக்கரமாக இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிதி நெருக்கடியை சந்தித்து வந்த உங்களுக்கு அந்த நிதி நெருக்கடியை சரி செய்யக்கூடிய வகையில் நல்ல பல ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவீங்க. அப்படி செய்யும் போது அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்குங்க. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் திடீர் லாபமும் முன்னேற்றமும் பெறுவதற்கு
பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அபரிவிருத்தியான வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தொழில் வியாபாரத்தில் நட்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதால் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் முழு மூச்சுடன் ஈடுபடலாங்க. அப்படி ஈடுபடும் போது அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்க போகிறது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மிகவும் அனுகூலமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மிகவும் அனுகூலமான மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுதுங்க. 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சி சிறு முயற்சியாக இருந்தாலும் கூட அதில் மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. வருமானம் சிறிது சிறிதாக உயர்வதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. கலைத்துறை ரீதியான கடினமான பணிகளை ஏற்று செயல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க. கடினமான பொறுப்புகளை ஏற்றாலும் கூட அதற்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதிலும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. மிக அபரிவிதமான வருமானம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக கிடைக்க போகிறது. நீங்கள் பொறுமையாக இருந்தாலே போதும். மிக பெரிய அளவிற்கு அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தயக்கமின்றி அனைத்து பணிகளையும் செய்வதன் மூலமாக மிக சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுதுங்க. பல கிரகநிலைகள் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பது ஒரு நல்ல முன்னேற்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மீண்டும் நல்லபடியாக பல நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பு 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில ஒரு புதிய அத்தியாயம் துவங்குவதற்கு ஏற்றதொரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுதுங்க. கலைத்துறை அரசியல் துறையில அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக போகிறது. எனவே கல்வியில கவனம் செலுத்தி நல்ல முறையாக படித்து நல்ல பல மதிப்பெண் பெற்று உயர்ந்த நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாயின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள் மிகப்பெரிய அளவிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. விளைச்சலும் சரி, வருமானமும் சரி, உங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறது. எனவே விவசாயத்துறைக்கு எந்த விதமான குறையும் இல்லாத மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கப்படுதுங்க. பழைய கடன் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான வழியும் கிடைக்க போகிறது. எதிர்பாராத விதத்தில் கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களது உடல் நலனில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை சுப நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்று எண்ணி வருத்தப்படாமல் அதை தீர்ப்பதற்கான முயற்சியை சிந்தித்து செயல்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லதொரு மாறுதல் கிடைக்கும். பெரும்பாலும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை அமைவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் பெண்மணிகளுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் அள்ளித்தரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கப்படுகிறது. கற்பனையான கவலைகள் நீங்கி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அமைதியான குடும்ப சூழ்நிலை கிடைப்பதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு மிக அதீதமாக கிடைக்கிறது என்பதை இந்த பிப்ரவரி மாதம் உறுதிப்படுத்துகிறது. மேலும் எப்படி பார்த்தாலும் 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு திடீரென செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு பல விஷயங்கள்ல இருந்தாலும் சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கிறது. அவற்றை நாம் நிவர்த்தி செய்து மேலும் பல மடங்கு நன்மை பெறுவதற்கு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்யும் போது அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இயன்றால் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனம் கோணாமல் உதவி செய்யுங்கள். அப்படி உதவி செய்யும் போது அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.